முதலாவது ரேவதி மேடம் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரியா ஆஃப்கோர்ஸ் நானும் பிரியாவும் பல வருஷத்துக்கு முந்தி வேலை பார்த்துருக்கோம். அண்ட் ஆரி, சிட், நம்ம எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் தே எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. சொல்லுங்க மேடம். Brilliant. Sir, how important do you think is a good wife in your career? எனக்கு ஒரு சரி நான் ஒரு ப்ராபப்ளி கொஞ்சம் சப்ஜெக்ட்லேருந்து வெளில போயிட்டு சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முந்தி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஒய்ஃப் இல்லை. ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஒய்ஃப் இல்லை. ஸோ அது குட் ஒய்ஃபா பேட் ஒய்ஃபான்னு தெரியாது. பட் நான் அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், ஷி வாஸ் ஃபைன், ஷி மேட் த ரைட் டிசிஷன். ஸோ ஷி மஸ்ட் ஹவ் பீன் அ குட் ஒய்ஃப். ரைட். வெப் சீரிஸ் ஆகட்டும், திரைப்படம் ஆகட்டும், ஒரு ஆக்டராக இது ரெண்டுக்குமே நீங்கள் பார்த்த டிஃப்ரென்சஸ் அண்ட் நீங்கள் பார்க்குற சேலஞ்சஸ் என்னவா இருக்குது? இல்லை, சேலஞ்சஸ் அப்படி ஒன்றும் வித்தியாசமாக தெரில. அண்ட் வெப் சீரீஸில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இதில் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் இருக்குது. அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த வெப் சீரீஸ் 35 டேஸில் முடித்தோம் மேடம். 35 டேஸில் முடித்தோமா? ஸோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் இருக்கிறதுனால வி குட் 31 டேஸ் 31 நாளில் முடித்தோம். ஸோ அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ் அதுதான். அண்ட் எஸ், ஃபேண்டாஸ்டிக் சார். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியாச்சு, உங்களை நிறைய வில்லனாக நாங்கள் ரசிச்சாச்சு. ரேவதி மேமோட டிரெக்ஷனில் ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறோம். அது ஹீரோவா வில்லனான்னு நாளைக்கு தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பட் எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ண? எனக்கு ஃபோன் இந்த வெப் சீரிஸ்க்கு ஃபோன் வரைச்சு. நான் யார் டைரக்ட் பண்ணுறான்னு கேட்குறச்சு, அவங்க ரேவதி மேடம் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே நான் மேடமை பார்க்கலாமா போயின்னு கேட்டேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொன்னாங்க. நான் போய் மேமை பார்த்தேன். மேடம் இதுதான் சொன்னாங்க, இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சம்பத், ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், தட்ஸ் வாட் ஐ ஃபீல்னாங்க. எஸ் மேடம், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். பட் என்னென்ன பயங்கர ஸ்ட்ரிக்ட் மேடம். செட்டிலெல்லாம் நீங்கள் அதிகமாகலாம் பேச முடியும். வேறவங்க சொல்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க, இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க. மேடம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். மீன்ஸ் ஒரு ஷார்ட்டில் ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுங்களேன், டேபிள் மேலே ஒரு பேப்பர் வெயிட் இல்லைன்னு வச்சுங்களேன். ஜென்ரலாக நீங்களாம் ஏதாவது செட்டுக்கு போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. டைரக்டர்ஸ் பயங்கரமாக திட்டுவாங்க, நல்ல வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. மேடம் திட்டுறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஓடி போயிடுவீங்க. என்ன பண்ணுறீங்கப்பா நீங்கள்? அந்த பேப்பர் ஹவு மெனி நேத்தே சொன்னேன்னா இதெல்லாம் வச்சுட்டு போ சிட் டிட் ஐ டெல், இவ்வளோ கோவப்படுவாங்க. ஸோ நான் இனிஷியலாக பயந்துட்டேன், எப்படி இந்த மேடமோட நான் வேலை பார்ப்பேன்னு. பட் போக போக பழகிருச்சு. Brilliant. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஹீரோவா வில்லனா நல்லதா கெட்டதா எல்லாமே நாளைக்கு ஹாட் ஸ்டார் ஸ்ட்ரீம் ஆகும்போது தான் தெரிய போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய படங்கள் பண்ணியாச்சு, நிறைய சீரீஸ் பண்ணியாச்சு. ஆனால் யூ ஆர் ஒன் ஆஃப் த ஏர்லி ஆர்டிஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் OTT ஈவன் பிஃபோர் இட் வாஸ் அ திங் இன் த கண்ட்ரி. அண்ட் நிறைய யங் ஆர்டிஸ்ட் உள்ளே வரும்போது, ஓ வெப் சீரீஸா, இல்லை நான் படமே பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போவுமே அந்த மைண்ட் செட் மாறாமல் நிறைய யங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு if you have to give a piece of advice, what would that be? I think நான் wrong person to give the advice, but நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். வெப் சீரிஸாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இட் இஸ் அ மீடியம், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வர்ற சான்ஸை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. who knows, it might be your step to success. Fantastic. We come to good wife now. தருணிகா, முத்தழகா அவ்வளோ ரசிச்சிருக்கோம். நிறைய படங்களில் நிறைய கேரக்டர்ஸாக அவங்கள ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளோ யுனிக்கான கேரக்டர், எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இந்த கேரக்டர் ப்ளே பண்ண? சேலஞ்சிங்னா, இப்போது தருணிகாவோடு எல்லாரும் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க,
ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து இட் டேர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டேர்ன்ட் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்போது when she says எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த ஷி வாஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸிங், அப்போது ஃபேமிலிக்காக அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியரில் வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னல் லைஃபாக இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி வெதர் அவங்க சக்சீடு பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே சேலஞ்சஸ் வாட் தருணிகா ஃபேஸஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒன்று தான் நான் சொல்லுவேன் ஃபார் தருணிகா. ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸா மேம்? 6-7-9 சீசன்ஸ். 6 seasons I think. 6 seasons. No, the original The Good Wife. Japan, South Korea. I think 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்களா தருணிகாக்காக? உண்மையாக சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. I didn't see it. Not because of anything else. பட் டெஃபினட்டாக நான் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு தெரியல, இது ஒரு 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டு போட்டு நான் ஆக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி, மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதில் ஒரு கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமுடே தான், சலாம் வெங்கியில் ஒரு சின்ன ரோல் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் அகேன் நேரு, அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் கோட்டு போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்குன்னு நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைமில் சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் see and enjoy. அது இல்லாமல் இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, எஸ்பெஷலி விபாஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்ணுறோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. ஐ said எஸ் நான் பண்ணுவேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன் பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், சூப்பர்ன். ஸோ பார்த்தோன்னே ஐ said எஸ் நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, I'll do it. நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆரி சொன்ன மாதிரி யார் டைரக்ட் பண்ணுறாங்க? ஸோ ரேவதி மேம். ஐ said ஐசிங் ஆன் த கேக், வாட் எல்ஸ் டு வி நீட்? பிகாஸ் ஆல்ரெடி ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ said எஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அண்ட் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹர். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கப்புறம் ஐ met some fantastic people and I think we're going back as a big family. We've become one big family ன்னு சொல்லலாம். அது சிட் சார் இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச். சித்து குட்டினே கூப்பிடணுமா? இல்லை, சிட் சார் அவ்வளோ அருமையாக ஹீஸ் ஆல்சோ த co-director for this film. ஸோ ஒரு சில டைமில் 2 பேரும் ரேவதி மேமும் சிட் சாரும் ஒன்றா பேசி மேம் வில் பி லைக் நம்ம இது பண்ணலாமா? சொல்லி இல்லை மேம் வேண்டாம், எதுக்கு, இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே, தேவையில்லை. ஸோ அவங்களோட I knew that side of Sid sir also through the shoot and ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கீங்க சார். Thank you so much for showing all of us really well. Editor, thank you so much sir. Music, K sir, thank you so much for the wonderful music. And now coming to my wonderful co-stars, Megha. இங்கேருந்து இப்படி ஒன்றா வரேன். மேகா ஆக்சுவலி நாங்கள் வந்து ஷூட்டில் வரும்போது ஷி வாஸ் ஆல்ரெடி அந்த லாவண்யா கேரக்டரில் அப்படி ஷி ஜஸ்ட் ஸ்ட்ரட்டட் ஹர், யூனோ ஷி வாஸ் தட் கேரக்டர். ஸோ பார்க்கும்போதே இல்லை ஓகே, ஸோ இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. பட் பேசும்போது we just got along like a house on fire ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இஸ் a wonderful actor, so natural, so beautiful to work with. அண்ட் முன்னாடியே அமிர்தா சொன்ன மாதிரி இட்ஸ் a give and take policy, அது யாராக இருந்தாலும். So Megha, it was so wonderful working with you. You've done such a wonderful job because dubbing பண்ணும்போது நான் பார்த்தேன். She's so natural, she's so beautiful. You've done such a wonderful job. Amrita, my cutie pie. பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும். வாங்க பிஞ்ச் பண்ணுறேன் அப்புறம். பட் அம்ருதா
இதுலேயும் ஷீஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கேரக்டர். இது வந்து ஷீ இஸ் த ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் தருணிகா த்ரூ அவுட். என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பரவாயில்லைங்க, நான் நம்ம பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேனேன்னு சொல்லக்கூடிய ஒரு டு ஹோல்ட் ஹர் ஹேண்ட் அண்ட் டேக் ஹர் எவ்ரிவேர் ஃபார்வர்ட், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கால் ஸ்னேஹா மர்லின். இது பார்த்ததுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஹவ் தாட் ஆஃப் எனி அதர் பர்சன் ஃபார் ஸ்னேஹா மர்லின் தேன் அமிர்தா. யூ டன் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப் மை டியர். சிவா சார் இருந்த இதில் கொஞ்சம் நம்ம அவ்வளோவா சீன்ஸ் இல்லை, ஆனாலும் இருக்குது. ஆனாலும் அவரோட ப்ரெசன்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் அந்த சீனில். இருந்தாலுமே அந்த ஒரு டவரிங் ஆஃப் ப்ரெசன்ஸ் இருக்குது அவரோட. அண்ட் எப்போவுமே ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் இவ்வளோ நேச்சுரலாகவும் பரவாயில்ல அந்த வேஸ்டி எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு see such wonderful actors when you acting together. Now coming to Sampath, நம்ம வந்து நான் நினச்சேன் நம்ம பருத்தி வீரன் மட்டும்தான் ஒன்றா பண்ணியிருக்கோன்னு, பட் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோன்னு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தே ஆல்சோ ரிவீல் 2-3 அதர் ஃபிலிம்ஸ். அப்போ தான் நம்மளே நினச்சோம், ஆமாம் இல்லை நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த 2-3 படத்தில். ஆனால் இதில் we have a lot of scenes together. அண்ட் சம்பத் அண்ட் மீ எங்களோட அந்த பாண்டே வந்து இட்ஸ் கோஸ் அ லாங் வே பேக் ஃப்ரம் பருத்தி வீரன் டேஸ். ஸோ நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணும்போது டசன்ட் ஃபீல் லைக் நாங்கள் வந்து 2 ஆக்டர்ஸ் ஆன் செட். இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆன் செட். அண்ட் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ அதே அந்த நேச்சுரல் பாண்ட், அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும். அண்ட் இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல், I had such a wonderful time working with you, Sampath, and hope to work with you again and again and again. Ari, ஆக்சுவலி நீங்கள் இன்னும் நான் சொல்லலாமா அந்த விஷயத்த சொல்லவா? ஸோ இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எனக்கே மறந்து போச்சு. பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைமில் அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு வெப் சீரீஸ்னு சொல்லலாம், அதுக்கு ஆக்சுவலி நாங்கள் ஆரி நானும் ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி ஐ திங்க் 1 or 2 days நம்ம ஷூட் பண்ணோம். பட் சில காரணத்துக்காக அது நடக்கலை. ஸோ நானும் அது மறந்து we went on with our other projects and lives and everything. ஸோ இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னார், ஞாபகம் இருக்கா அந்த அந்த வெப் சீரீஸில் we were acting together. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஆமாம் இல்லை ஆரியோட அந்த வெப் சீரீஸில் ஆக்ட் பண்ண வேண்டியது, பட் ஆக்ட் பண்ண முடியலை. ஆனால் இதில் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஹீஸ் போர்ட்ரேட் கால் ஹரி தீபக். அவங்க வந்து ஒரு லா ஃபர்மில் இருக்கக்கூடிய ஒரு லாயர். அண்ட் எப்படி தருணிகாவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி ஹவு ஹீ புஷஸ் ஹர் ஃபார்வர்ட், அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆரி. நவ் கம்மிங் டு ரேவதி மேம், இட் வாஸ் சச் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட டைரெக்ஷனில் சம்பத் சொன்ன மாதிரி அந்த கோவம் வரும்போது நாங்கள் எல்லாம் இப்படி நடுங்குவோம் செட்டில். பிகாஸ் மேக்ஸிமம் சம்பத் ஒரு பேப்பர் வெயிட்டை பற்றி தான் சொன்னார். மேக்ஸிமம் ரேவதி மேம் வந்து என்னங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வேண்டாம், அதுதான் அவங்க மேக்ஸிமம் கோவம். அண்ட் வாய்ஸ் எக்ஸாக்டாக இருக்கா? அண்ட் வேறொரு இது என்னென்னா, நம்ம வந்து கிச்சன் பொதுவாகவே செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாருமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வச்சுருப்பாங்க செட்டில். ஷூட்டிங் டைமில் செட் பி வெரி நீட். ஸோ வந்தோடனே மேம்ஸ் லைக், எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்கள், இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்க, அது பண்ணுங்க. இது ஒரு உமன், அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ, நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட். ஸோ எல்லாருக்குமே தெரியும், லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர். 2 இட்லியை போடுங்க, ஐயோ அது வேண்டாங்க, நான் சொன்னேன் இல்லையா 2 இட்லி விடுங்க நான் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம் கோவம் ரேவதி மேமோட. ஆனால் இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி இன்சைட்ஸ். அண்ட் அவங்க எப்படின்னா, நம்ம வந்து செட்டில் வரும்போது நம்ம எல்லாருமே சீனை படித்து ஷி சேஸ், ஓகே உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் பண்ணுங்கள். இஃப் ஷீ ரியலி லைக்ஸ் இட், கேமரா மானிட்டர் பின்னாடி ஓகேவா ஓகே டன், வேறு வேண்டாம், இன்னொரு வேணுமா வேண்டாம், திஸ் இஸ் ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன்னு சொல்லுவாங்க. வேணும்னா இஃப் ஷீ ஃபீல்ஸ் தட் வி நீட் 1 more, சரி 1 more ஆர் மேபி another one.
But it was such a wonderful experience working with her. It's the first full project I have worked with her under her direction, and I had a great time. And நாளைக்கு ஜூலை 4ஆம் தேதி இந்த படம் இந்த வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங் தட் ஆல் ஆஃப் யூ வில் கிவ் அஸ் ஆல் யூர் லவ் சப்போர்ட் அண்ட் encouragement. Swarupa, thank you so much for showing us really well. Karthik sir, it was wonderful working with you too on that scene. So July 4ஆம் தேதி ஹாட்ஸ்டாரில் குட் வைஃப் வருது. Give us all your love and support. Thank you. அவ்வளோ அழகாக இமிட்டேட்லாம் பண்ணி காமிச்சிங்க, நல்லா இருந்தது. அண்ட் இட்ஸ் பின் ஸோ லவ்லி டு லிசன் டு யூ ஸ்பீக் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ ஆன் திஸ் சீரீஸ். Are you a good wife at all? And what would be your definition of a good wife, not as actor Priyamani, but a human being Priyamani? இப்போ ஆன்சரிங் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஐ ஆம் அ குட் வைஃப் ஆர் நாட், அது வந்து நான் என் ஹஸ்பண்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவரை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க. இஃப் ஐ ஆம் அ குட் வைஃப் ஆர் நாட், அவர் வந்து சொல்லுவார். நான் செகண்ட் திங், பொதுவாகவே நம்ம வந்து ஒரு உமனுக்கு, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் அ வைஃப் பர்சே, பட் ஒரு உமனுக்கு நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம். வைஃப், மதர், ஹோம் மேக்கர்னெல்லாம் நம்ம இந்த டைட்டில்ஸ் கொடுக்குறோம். இதுக்கும் மீறி அவங்க வந்து இதே டைட்டில்ஸை வந்து எப்படி அவங்க டேர்ம்ஸில் இதை டிஃபைன் பண்ணுறாங்களோ, ஐ திங்க் தட் இஸ் அ குட் லேடி ஃபார் மீ. டைட்டில்ஸ் ஆர் அப் டு யூ, வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ். Fantastic. It's been pleasure listen to you speak, ma'am. ரொம்ப ரொம்ப நன்றி and வாழ்த்துக்கள். Almost 18 years, but many more years. 22 to go. 22 years. 23. 23. Okay, many more years. 50, 100.